அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 25/8/2026 செவ்வாய்க்கிழமை, உத்திராடம் நட்சத்திரம். நட்சத்திரங்களின் அவசியம் என்ன? ராசி கட்டத்திலே 9 கிரகங்கள் போடுகிறோம். லக்னம் உட்பட எல்லா விஷயங்களும் கிரகங்களும் ஏதேனும் ஒரு நட்சத்திரம் பெற்றிருக்க வேண்டும், பெற்றிருக்கத்தான் முடியும். அந்த நட்சத்திரங்கள் எதற்காக? அந்த நட்சத்திரங்கள் ஏதேனும் பலன் தருமா? கிரகம் செய்யுமா, நட்சத்திரம் செய்யுமா? இந்த ஒரு கேள்வி எல்லோருக்கும் எழத்தான் வேண்டும். இதற்கு ஒரு முடிவினை தெரிந்த பிறகுதான் ஜாதகத்துக்கு அடுத்த கட்டத்திற்கு உங்களால் போக முடியும். இல்லை என்றால் இதுவா அதுவா என்று குழம்பிக் கொண்டே இருக்க வேண்டும். இதற்கு என்ன பதில் என்று சொன்னால், இரண்டுமே வேண்டும், இரண்டுமே தேவை. பார்வைக்கு மனிதன், ஆனால் அவனுடைய குணம் என்ன, உள்ளம் என்ன, அது மறைந்திருப்பது. ஏதேனும் ஒரு ஆக்ஷனுக்கு ரீஆக்ஷன் கொடுக்கும்போது தான் தெரியும் அவனுடைய குணம். ஆக அந்த நட்சத்திரங்கள் எதை சொல்லும்? அவன் படித்தான், படிப்பை முடித்தான், இந்த கம்பெனியில் இன்ஜினியராக வேலை பார்க்கிறான் சொல்லுகின்றோம். ஆனால் அந்த படிப்பு எப்படி இருந்தது? முதல் தரமா, இடைத்தரமா, கடைத்தரமா? பார்க்கின்ற வேலை கடைத்தரமா, இடைத்தரமா, முதல் தரமா? இந்த பாகுபாட்டை நிச்சயமாக சொல்லக்கூடியது நட்சத்திரங்கள். ஒரு விளக்கம். ஒருவருக்கு மிதுன லக்கணம், லக்கணாதிபதி புதன். அந்த புதன் 2ஆம் வீட்டில் இருக்கிறார். சாதாரணமாக மேலெழுந்த வாரியாக நாம் படித்த படிப்பு என்ன? 2ஆம் வீடு கல்வி ஸ்தானம். அந்த கல்வி ஸ்தானத்தில் கல்விக்கே உரிய புதன் பிரமாதமாக இருக்கும். அநேகமாக மாநிலத்திலேயே முதல் மதிப்பெண் வாங்கலாம் என்றெல்லாம் சொல்லுவோம். ஆனால் இதில் 3 வகை உண்டு, மறந்து விடாதீர்கள். புனர்பூசம் இங்கு தான் இருக்கிறது, கடகத்தில் தான். இந்த புனர்பூசம் நட்சத்திரத்தில் அந்த புதன் இருந்தால் மிகவும் உயர்ந்த ஒரு கல்வியை, அடுத்தவர்களால் எளிதில் அறிய முடியாத ஒரு இரகசியத்தை, நுணுக்கத்தை இவன் அறிந்து கொள்வான். மற்ற அமைப்புகள் நன்றாக இருந்தால் உச்சக்கட்ட பதவிக்கு செல்வான். அடுத்து பூசம், இதற்கு நான் கடைசியில் சொல்லுகிறேன். அதற்கடுத்து ஆயில்யம். ஆயில்யம் நட்சத்திரத்தில் அந்த புதன் இருந்தால் நல்லதே. அருமையாக எதேனும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சுவைபட சொல்லுவான். பேசி ஒரு காரியத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் இவனை அனுப்பலாம். இதுவும் நல்லதே. அந்த புதன் பூசம் நட்சத்திரம் ஏறி இருந்தால் ஆரம்ப கட்டத்தில் பிச்சைக்காரன், அதாவது கல்வியில். அதற்கு அடுத்தபடியாக பிற்பாதி கோடீஸ்வரன் கல்வியில். முதலில் அவனது அறிவு, அவனது வித்தை, திறமை செல்லுபடியாகாது. பிற்பாதி அவனது அறிவுக்கு நிகரான அறிவாக மற்றவர்கள் இருக்க முடியாது. ஏன் இந்த மாற்றம்? ஏன் ஆரம்பத்திலேயே தெரியவில்லை? ஏனென்றால் அந்த சனி, அந்த பூச நட்சத்திரத்துக்குண்டான சனி அஷ்டமாதிபதி மற்றும் பாக்கியாதிபதி. அஷ்டமாதிபதி வேலையை செய்யும்போது இவன் குடத்துக்குள் இருக்கும் விளக்கு. பாக்கியாதிபதி நட்சத்திர வேலை செய்யும்போது மலை மீது ஏற்றப்பட்ட தீபம். அன்பர்களே,
இந்த வித்தியாசத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நட்சத்திரங்களின் பங்கு மிக மிக முக்கியம். எனவே ஒரு ஜாதகத்தை நாம் பார்க்கும்போது கிரக அமைப்புகள் முக்கியம், நட்சத்திர அமைப்புகள் முக்கியம், இரண்டும் முக்கியம், இரண்டு கண்களை போல். இனி எந்தெந்த நட்சத்திரங்கள் இன்று நன்மையை செய்யும் பார்ப்போம். அவிட்டம், பூரட்டாதி, பரணி, ரோகிணி, புனர்பூசம், ஆயில்யம், பூரம், அஸ்தம், சித்திரை, விசாகம், கேட்டை, பூராடம். இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் யோகமான நாள். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேசராசி அன்பர்களே, உங்களது புத்திசாலித்தனத்தை முழுமையாக பயன்படுத்தி எடுத்த காரியத்தில் மாபெரும் வெற்றியை காணும் நாள் இந்த நாள். இந்த வெற்றியை நீங்கள் மட்டுமல்ல, உங்களை சுற்றி இருப்பவர்களும் கொண்டாடுவார்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று எல்லோரிடமும் ஒரு நற்பெயர் நீங்கள் எடுக்க முடியும், எடுப்பீர்கள். இன்று உங்களது பேச்சு, நடத்தை, அணுகுமுறை, காட்டும் பெருந்தன்மை இத்தனையும் மிக மிக நன்றாக உயர்வாக இருக்கிறது. மிதுன ராசி அன்பர்களே, ஒரு சிறு தவறு, அந்த தவறின் அடிப்படையில் ஒரு கணிப்பு, அந்த கணிப்பின்படி இன்று நடந்து ஒரு சில நஷ்டங்களை, கஷ்டங்களை பெற்றுக்கொள்வீர்கள் என்று காட்டுகிறது. எனவே கவனம். கடகராசி அன்பர்களே, உறவுகளோடு, நண்பர்களோடு பேச்சின் மூலமாக ஒரு நல்ல உறவை நீங்கள் வளர்த்து கொள்ளும் நாள் இந்த நாள். நல்ல நாள் இந்த நாள். சிம்மராசி அன்பர்களே, கஷ்டம் வருகிறது, கஷ்டப்பட்டு போகும். அந்த கஷ்டம் கஷ்டப்பட்டு போகும். கஷ்டத்தை எதிர்த்து நின்று அதை முறியடிக்கும் முயற்சியில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்று உங்களது ஒரு செயலுக்கு பலரிடம் ஒரு விளக்கத்தை நீங்கள் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும். கொஞ்சம் தவிப்பு உண்டு. துலாம் ராசி அன்பர்களே, நல்ல நாள். நீங்கள் பெற்றிருக்கும் ஒரு திறமை, கற்றிருக்கும் அந்த திறமை தகுந்த சமயத்தில் அமோக நன்மையை செய்யும் நாள் இந்த நாள். நீங்கள் கற்ற வித்தை வீண் போகாது இன்று. விருச்சிக ராசி அன்பர்களே, கொடுத்த வேலையை சிறப்பாக முழுமையாக செய்து முடிப்பீர்கள். அதற்காக நீங்கள் காட்டும் உங்கள் முயற்சி பாராட்டத்தக்கது. தனுசு ராசி அன்பர்களே, எது உண்மையோ, எது நிச்சயம் நடக்கக்கூடியதோ, எது தேவையோ அதை உங்களுக்கு வேண்டியவர்களிடம் நீங்கள் உபதேசிக்கும் நாள் இந்த நாள்.
மகர ராசி அன்பர்களே, ஒரு பழமொழி உண்டு, கூலி கொடுத்து சூனியம் வைத்து கொண்டது போல் என்று. இன்று அது உங்கள் வாழ்க்கையில் நடக்க இருக்கிறது. ஒரு சிறு தீமை அதுவும் உங்கள் செயலால் வரும் என்று காட்டுகிறது. எனவே கவனம். கும்பராசி அன்பர்களே, நாளைய தினம் இந்த நல்ல காரியம் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் ஒரு முயற்சியை மேற்கொள்ளுகின்றீர்கள். ஆரம்பக்கட்ட வெற்றி இன்று உண்டு. மீனராசி அன்பர்களே, கைக்கு கிடைத்தது வாய்க்கு எட்டவில்லை என்றொரு பழமொழி உண்டு. அது இன்று உங்களுக்கு நடப்பதாக காட்டுகிறது. எனவே விழிப்புணர்வு தேவை. அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.